அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். மிகப்பெரிய பண வரவை தரக்கூடிய கிரக அமைப்பு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம். உங்க ஜாதகத்துல சனி, சுக்கிரன், ராகு இந்த 3 கிரகங்கள் சேர்ந்து ஒரே ராசியில் இருந்தாலும், ஒன்றுக்கொன்று திரிகோணத்தில் இருந்தாலும் கிரக இணைவாக கருதப்படும். அதாவது பெருநிதி நாடி முறையில் சனி, சுக்கிரன், ராகு இந்த இணைவு ஒரே கட்டத்தில் இருந்தால் 100% வேலை செய்யும். அடுத்தடுத்த கட்டத்தில் இருந்தால் 90% வேலை செய்யும். திரிகோணங்கள் இருந்தால் 75% வேலை செய்யும். இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். இந்த இணைவு யார் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ கண்டிப்பாக அவர்கள் பணம் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அம்பானி யோகம் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த யோகம் மிகப்பெரிய பணத்தை ஜாதகருக்கு பெற்றுத்தரும். சுக்கிரன், சனி, ராகு மூன்றும் ஒரே லைன்ல வரும், அதாவது பொருள் அணியில வரும். அப்போ இந்த கிரக இணைவு ஜாதகருக்கு பணத்தை எந்த தொழில் செய்தாலும் சரி, எந்த துறையில் இருந்தாலும் சரி மிகுதியாக ஈட்டித்தரும் அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த இணைவு இருந்து இந்த இணைவுக்கு திரிகோணத்துல கோச்சார சனி பகவானோ அல்லது கோச்சார ராகுவோ கண்டிப்பாக வரும் பொழுது பணத்தை மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த ஜாதகருக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இவை பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இந்த இணைவு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அவங்க ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகளுக்கேற்ப கிரக தன்மைகளுக்கேற்ப பணங்காசு வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மூன்றும், அதாவது சனி பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் மூன்றும் ஒரே ராசியில் இருக்க வேண்டும். இருந்தால் அதிகமான பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும். இந்த இணைவுல உங்களுக்கு பணம் ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. பண தட்டுப்பாடு என்பதே வராது. பணம் சரளமாக வந்து கொண்டிருக்கும். எந்த துறையில் எந்த தொழிலில் இருந்தாலும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வித்தை தெரிந்தவராக இந்த ஜாதகர் இருப்பார் என்பது பொதுவான தகவல். பொதுவான தகவலை பொதுவாகவே கேளுங்கள். நீங்களாகவே உங்கள் ஜாதகத்தில் பொருத்தி பார்த்து ஆனந்தமோ அதிர்ச்சியோ அடைய வேண்டாம். காரணம் என்னன்னா, ஒவ்வொரு ஜாதகத்திலும் தனிப்பட்ட கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும். உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் உங்களுக்கு என்ன கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.